அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை தொடர்ந்து வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் குறித்து பிரேசில் அதிபர் லூலா டி சில்வாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மற்றும் பிரேசில் பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளார். இந்த சூழலில் இருவரும் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக மோதல் ஏற்பட்டிருக்கும் சூழலில் ரஷ்யாவுடனான உறவை வலுப்படுத்துவது குறித்து அஜித் தோவல் பேச்சுவார்த்தை நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை வரும் 12ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பிரதமர் மோடிக்கும் பாஜக தலைவர் JP நட்டாவும் வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. மகாராஷ்டிரா தேர்தல் திருட்டில் ஈடுபட்ட பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் உடந்தை என ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் கர்நாடகாவின் பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்தது பகீர் கிளப்பியுள்ளது. கர்நாடகாவின் மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 5 வழிமுறைகளில் வாக்குகள் திருடப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். போலி வாக்குகள், பொய்யான மற்றும் தவறான முகவரிகள், ஒரே முகவரியில் ஏராளமான வாக்காளர்கள், தவறான புகைப்படங்கள், படிவம் 6 துஷ்பிரயோகம் உள்ளிட்டவைகள் மூலம் வாக்குகள் திருடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். வாக்கு திருட்டு தொடர்பான புகாரை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. குற்றச்சாட்டு குறித்து விசாரணை மேற்கொள்ள சத்திய பிரமாண ஆவணத்தில் கையெழுத்திட்டு அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் திருட்டு குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என கர்நாடக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த அறிக்கையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் குடிமக்களை தவறாக வழி நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் முறைகேடுகள் குறித்து தாம் கூறிய குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மறக்காது ஏன், தேர்தல் ஆணையம் மறுக்காதது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தாம் காட்டிய தரவுகள் தங்களுடையது அல்ல எனவும் தேர்தல் ஆணையத்துடையது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தவறுகளை மறுக்காமல் தன்னிடமே உறுதிமொழி கேட்பதாகவும் குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரத்தை போன்று பீகாரிலும் வாக்கு திருட்டு நடத்த முயற்சிப்பதாக தெரிவித்திருந்த ராகுல் காந்திக்கு அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுலின் கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் ராகுலின் மூளை திருடு போய் இருக்கலாம் என்றும் கடுமையாக சாடினார். டெல்லியில் ராகுல் காந்தி இல்லத்தில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவசர ஆலோசனை நடத்தினர். அப்போது தேர்தல் ஆணையம் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை மீண்டும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ராகுல் காந்தி விளக்கினார். வாக்குகள் திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் 11ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி எதிர்க்கட்சிகள் பேரணி நடத்த உள்ளனர். இது தொடர்பாக டெல்லியில் உள்ள ராகுல் காந்தி இல்லத்தில் நடந்த இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் ஆர் மார்கோஸ் கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட்டை சந்தித்தார். கர்நாடகாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அம்மாநிலத்தின் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். குரூர புத்தி கொண்டவரை போல் அமலாக்கத்துறை செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் காட்டமாக கூறியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரம் தொடர்பான சீராய்வு மனு விசாரணையின் போது இவ்வாறு கூறிய நீதிமன்றம், அமலாக்கத்துறை வழக்குகளில் தண்டனை விகிதம் என்பது 10% குறைவாகத்தான் உள்ளதாக அதிருப்தி தெரிவித்தது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழக விவசாயிகள் குழுவினர் பேசினர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், புதிய கண்டுபிடிப்பு, உற்பத்தி திறனை ஊக்குவிக்கவும், நிலைத்தன்மையை அதிகரிக்கவும் புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் விவசாயிகளின் கவனம் மற்றும் அனுபவங்கள் பற்றி கேட்டறிந்தது உற்சாகம் அளித்ததாக குறிப்பிட்டார். மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிடுகிறார். மத்திய அரசு செயல்படுத்தும் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழக அரசின் சார்பில் புதிதாக கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்களை தரும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 12ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் 21,70,454 பேர் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் செய்வதற்கு விருது கொடுக்க வேண்டும் என்றால் திமுக அரசுக்கு கொடுக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிண்டலாக கூறினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தின் போது சிவகாசியில் பேசிய அவர் கடந்த 4 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் திமுக அரசு கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு விருதுகள் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்களே உண்மையான கம்யூனிஸ்டுகள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தின் போது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பேசிய அவர் திமுக செய்யும் தவறுகளை சுமக்கும் கம்யூனிஸ்டுகள் அடையாளத்தை இழந்துவிடும் என மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார். பாமகவில் நாளை நடைபெறவுள்ள அன்புமணி பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்துள்ள மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கட்சியின் பொதுக்குழு அவசர பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கே அதிகாரம் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய காரின் பதிவெண் கொண்ட பிரச்சார வாகனம் வழங்கப்பட்டது. இதனால் உற்சாகமடைந்த நயினார் நாகேந்திரன் உடனே வாகனத்தின் முன்பு பாஜக கொடியை கட்டி தானே வாகனத்தை ஓட்டி நெல்லை மாநகரில் வலம் வந்தார். அரியலூர் மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் ஐயப்பன் 4777 என்ற பதிவெண் கொண்ட பிரச்சார வாகனத்தை வழங்கினார். நெசவாளர்களுக்காக அண்ணாவும் கலைஞரும் வீதியில் இறங்கி நெசவு பொருட்களை விற்பனை செய்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற 11வது தேசிய கைத்தறி நெசவாளர்கள் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் நெசவாளர்களுக்கு தமிழக அரசு 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கி வருவதாக கூறினார். துணை வேந்தர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் உள்ள 3 வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தமிழ்நாடு அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, வி வில்சன் ஆகியோர் ஆஜராகி தெரிவித்தனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடிமின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. வாலாஜா, விசி மோட்டூர், அனந்தலை, தகரக்குப்பம், செங்காடு, ஆட்டோநகர், மாந்தாங்கல், முத்துக்கடை, நவல்பூர், சீனிவாசன்பேட்டை, ராணிப்பேட்டை, ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முத்தமிழ் அறிஞருக்கு இசை அஞ்சலி, கலைஞர் வார்த்தை காவிய பாடல்கள் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், சகோதரர் மு க தமிழரசு, அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் இடையன்குளத்தில் நூற்பாலை தொழிற்சாலை ஊழியர்களை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி வந்த எடப்பாடி பழனிசாமியை சூழ்ந்து கொண்ட ஊழியர்கள் தங்களுக்கு சம்பள உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டில் உள்ள வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை பெற்று தந்து அவர்களது வாக்குகளை பெற திமுக நினைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். திமுக கூட்டணியை விட்டு எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸ் வெளியேறலாம் என்றவர் கடுமையான தோல்வி பயத்தில் திமுக உள்ளதாக தெரிவித்தார். விஜயகாந்தின் புகைப்படத்தை தங்களது அனுமதி இல்லாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். திருப்பத்தூரில் கேப்டன் ரத யாத்திரை சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேமுதிகவோடு யார் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்த வேண்டும் என்றார்.
என் நாடு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை சொல்ல ட்ரம்ப் யார் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முழுக்க முழுக்க ஒரு நாட்டை சார்ந்து இருப்பது பேராபத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் என்றார். பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக மனிதாபிமான அடிப்படையில் பிரதமர் மோடியை துரை வைகோ சந்தித்ததாக விளக்கமளித்த அவர் கொள்கை லட்சியத்திற்காக கூட்டணியை ஒரு நொடியில் உடைத்துக் கொண்டு வந்தவன் தாம் என்று தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டுமான பணிகள் வருகின்ற ஜனவரி மாதம் முடிவடையும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தொடர்பான வழக்கு நீதிபதிகள் S.S. சுப்பிரமணியன் மற்றும் மரியா கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்கி விரைவாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ பணிக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் சித்திக் தெரிவித்தார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் டிசம்பர் மாதத்தில் மெட்ரோ 2ஆம் கட்டத்தின் முதல் வழித்தட பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார். காதல் திருமண விவகாரம் தொடர்பாக சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்காக சென்னை அடுத்த புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவனை சிறைக்கு அழைத்துச் சென்று குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணியில் CBCID போலீசார் ஈடுபட்டனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்கத்திற்கு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஆதரவு பெற்ற இந்த சங்கத்திற்கு தேர்தல் அறிவித்த பிறகு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 59 தொழிலாளர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய VAO லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினார். 2ஆம் கட்டளை பகுதியைச் சேர்ந்த ரவி பாரதி என்பவர் பட்டா மாற்றம் செய்ய விண்ணப்பித்திருந்த நிலையில் அதற்கு VAO ராபர்ட் ராஜ் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு வாங்கியதாக கூறப்படுகிறது. சேலத்தில் காவலரை தாக்கிவிட்டு தப்பியோடிய நபர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புகார் தொடர்பான விசாரணைக்கு அழைத்து வருவதற்காக செட்டிமாங்குறிச்சியைச் சேர்ந்த கந்தசாமி வீட்டுக்கு எடப்பாடி காவல் நிலைய முதல்நிலை காவலர் சாஹித் சென்றார். அப்போது மது போதையில் இருந்த அவரது மகன் வேலுமணி காவலரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றான். ராணிப்பேட்டை மாவட்டம் சித்தாத்தூர் கிராமத்தில் மழை காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த 15 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. தென்காசி அருகே திடீரென பழுதாகி நடுவழியில் நின்ற அரசு பேருந்தை பயணிகள் நீண்ட தூரம் தள்ளிச் சென்ற வீடியோ வெளியாகியது. தென்காசியிலிருந்து பாவூர் சத்திரம் சுரண்டை வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பேருந்தை பயணிகள் தள்ளியபடி நீண்ட தூரம் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மனைவியை கொன்ற வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சின்னக்காவனம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் தனது மனைவி பாக்கியலட்சுமியிடம் மது அருந்துவதற்கு பணம் கேட்டபோது அவர் தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் அவர் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காரைக்கால் மாவட்ட செயலாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கொலை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட பிரபாகரன், மணிகண்டன், சுகன்ராஜ் மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அவர்கள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். போக்சோ வழக்கில் திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ள நிலையில் அவ்வழக்கின் விசாரணை அதிகாரியிடம் மீண்டும் குறுக்கு விசாரணையை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்குமார் என்பவர் 11ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்து கொண்டதாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
கோவை அருகே சாலையோர புளிய மரம் மீது டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயம் அடைந்தார். பூலுப்பட்டி கைகாட்டி பிரிவு வளைவில் வேகமாக சென்ற டிப்பர் லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள புளிய மரத்தின் மீது மோதியது. லாரிக்குள் சிக்கியிருந்த ஓட்டுநரை ஜேசிபி உதவியுடன் அப்பகுதி மக்கள் மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து உறுப்பினர்கள் பாதியிலேயே வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சேர்மன் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தங்களது வார்டில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து ஆணையரிடம் அதிமுக மற்றும் பாமகவை சேர்ந்தவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் காலி கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றி வந்த லாரி மீது சுற்றுலா வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் நண்டாங்கரை என்ற பகுதியில் லாரி மீது எதிரே வந்த சுற்றுலா வாகனம் மோதியது. இதில் சுற்றுலா வாகனத்தில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலை முகடுகளில் தென்படும் வெண்ணிற மேக கூட்டங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கோக்கஸ் வாக் பகுதியில் எதிரே உள்ள பசுமையான மலை முகடுகளுக்கிடையில் வெண்ணிற மேக கூட்டங்கள் தவழ்ந்து செல்லும் ரம்மியமான காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் செம்பாக்குறிச்சியில் உள்ள ஐயனார் கோயிலில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியது. காவி உடை அணிந்தபடி கோயிலுக்குள் நுழைந்த மர்ம நபர் அங்கிருந்த கம்பியை கொண்டு உண்டியலை உடைத்து பணம் திருடி சென்றார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடி மாத பௌர்ணமி கிரிவல முன்னேற்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மாட வீதியில் ஆய்வு மேற்கொண்டார். இன்று பிற்பகல் 2:43 மணிக்கு பௌர்ணமி தொடங்க உள்ள நிலையில் அண்ணாமலையார் கோயில் மலையை சுற்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே மது போதையில் சாலையின் நடுவே இருசக்கர வாகனத்தை நிறுத்திய நபர் அலப்பறையில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இப்ப வாடா சண்டைக்கு, வாடா நீயா நானா பாத்துக்கலாம் என வடிவேலு பாணியில் குரல் எழுப்பிய நபர் போலீசார் வந்ததும் நடையை கட்டினார். அடகு வைத்த நகை இருக்கிறதா என்பதை வங்கி உயரதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என வாடிக்கையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் கனரா வங்கியில் அடகு வைத்த நகைக்கு வட்டியை கட்டி புதுப்பிக்க வந்த வாடிக்கையாளரிடம் நகையை புதுப்பிக்க முடியாது எனவும் ரிசர்வ் வங்கி விதிகள் மாற்றப்பட்டதாகவும் மேலாளர் கூறியதால் வாடிக்கையாளர் அதிருப்தி அடைந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பட்டா மாறுதலுக்கு 2500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். ஐயம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலரான ரமேஷ் கேட்ட 2500 ரூபாயை போலீசார் அறிவுறுத்தலின்படி கார்த்திகேயன் கொடுத்த போது கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி AUT மற்றும் மூட்டா சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாடு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காட்டு பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரை கண்டதும் விற்பனையாளர் தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 7 அடி உயரம் உள்ள பழங்காலத்து முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறையினர் முழுமையாக ஆய்வு நடத்தி வேறு முதுமக்கள் தாழி உள்ளனவா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என சித்தரம்பூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரிடர் நிவாரண பணிகளுக்காக தனது 1 மாத சம்பளத்தை உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி நன்கொடையாக வழங்கினார். உத்தரகாசி பகுதியில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் ஒரு கிராமமே அடித்துச் செல்லப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக உத்தரகண்ட் முதல்வர் தனது 1 மாத சம்பளத்தை நன்கொடையாக வழங்கினார். ரக்ஷா பந்தனை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள யூரியைச் சேர்ந்த பெண்கள் நன்றி ஜவான் என்ற மனதை தொடும் பிரார்த்தனையில் இந்த முயற்சி பொதுமக்களுக்கும் ஆயுத படைகளுக்கும் இடையேயான ஆழமான பிணைப்பை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் 2458 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை பதிலளித்திருக்கிறது. அதிகபட்சமாக இண்டிகோ நிறுவனத்தின் 1017 விமானங்களும் ஏர் இந்தியாவின் 662 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் இரவு கனமழை வெளுத்து வாங்கியதால் பஞ்சகுட்டா உட்பட பல பகுதிகளில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. முழங்கால் அளவுக்கு மழை வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிப்பட்டதோடு வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நிதி ஆதாயத்துக்காக ஆபாச படங்களில் நடித்ததாக கேரள நடிகை ஸ்வேதா மேனன் மீது எர்ணாகுளம் போலீசார் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். எனினும் நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதால் தன் மீது பொய்யான புகார் அளித்துள்ளதாக உயர்நீதிமன்றத்தை நடிகை ஸ்வேதா மேனன் நாடிய நிலையில் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. மற்ற நாடுகளை அடக்குவதற்கு வரிகளை ஆயுதமாக பயன்படுத்துவது ஐநா சாசனத்தை மீறும் செயல் என அமெரிக்காவுக்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பார் என ட்ரம்ப் பெயரை குறிப்பிடாமல் இந்தியாவுக்கான சீன தூதர் சு பியாங் கிண்டலடித்துள்ளார். இடிந்து போன அரைக்குறை கட்டடத்தில் தங்கியிருந்தவர்கள் மீதும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனர்கள் சிதைந்து போன கட்டடத்தில் கூட தங்க முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டனர். பஞ்சம், பசி, பட்டினியால் வாடும் காசா மக்களுக்கு சிறிய பாராசூட்டுகள் மூலம் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் அதிகரிப்பது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வழிவகுக்கும் என்று ஹமாஸ் அரபு மத்தியஸ்தர்களிடம் கூறியதாக மூத்த பாலஸ்தீன அதிகாரி தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் பென்சாக் பகுதியில் உள்ள மலை உச்சியில் உலோகச் சிலுவை நிறுவப்பட்டது. கடந்த 1950ஆம் ஆண்டில் மலையேறுபவர்கள் குழுவால் வைக்கப்பட்ட இந்த சிலுவை மறுசீரமைப்பு பணிகளுக்காக கடந்த ஆண்டு அகற்றப்பட்டது. இந்நிலையில் விமான போக்குவரத்து நடவடிக்கையின் மூலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உலோக சிலுவை சீரமைக்கப்பட்ட பின் அதே இடத்தில் மீண்டும் நிறுவப்பட்டது. கூலி திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்காக ஒரு சிறப்பு டைட்டில் கார்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. திரையுலகில் ரஜினிகாந்த் 50 ஆண்டுகள் நிறைவு செய்ததை கொண்டாடும் வகையில் 50 ஆண்டுகள் சூப்பர் ஸ்டார் என்ற அனிமேஷன் டைட்டில் கார்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது ரசிகர்களுக்கு மறக்க முடியாத தருணமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. அஜித்குமார் நடிக்கும் புதிய திரைப்படத்தில் நடிகைகள் ஸ்ரீலீலா, சுவாசிகா ஆகியோர் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியானது. குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் திரைப்படத்தில் அஜித் நடிக்கவிருக்கிறார். இந்த திரைப்படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இட்லி கடை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை செப்டம்பர் 13ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடத்த படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனுஷ் இயக்கி நடித்துள்ள இந்த படம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. ஐபிஎல் மினி ஏலத்திற்கு முன்பாக தன்னை டிரேடிங் முறையில் மாற்றவோ அல்லது அணியிலிருந்து விடுவிக்கவோ வேண்டும் என ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்திடம் சஞ்சு சாம்சன் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனியும் ராஜஸ்தான் அணியில் அவர் தொடர்வதை விரும்பவில்லை என அவரது குடும்பத்தினர் கூறி வருவது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. துலீப் கோப்பை தொடருக்கான வடக்கு மண்டல அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பெங்களூருவில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த தொடருக்கான வடக்கு மண்டல அணியில் சுப்மன் கில் கேப்டனாகவும் அங்கித் குமார் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சாலையில் சென்ற சிமெண்ட் கலவை லாரியில் மின் ஒயர்கள் சிக்கியதில் மின்கம்பம் சாய்ந்தது. மின் ஒயர் சிக்கியது தெரியாமல் ஓட்டுநர் லாரியை ஓட்டியதால் ஒயர்கள் அறுந்து அப்பகுதியில் மின் இணைப்பு முற்றிலும் தடைப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை அருகே சொந்த ஊரில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் நடிகர் சூரியும் அவரது நண்பரும் நடிகருமான விமல் மற்றும் திரைப்பட பின்னணி பாடகர்கள் நடனமாடி வைப் செய்தனர். ராஜாக்கூர் கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயில் முளைப்பாரி உற்சவ விழாவில் பின்னணி பாடகர்கள் பாடல் பாட நடிகர்கள் சூரி, விமல் ஆகியோர் தலையில் முண்டாசு கட்டி ஆடினர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியில் விதிமுறைகளை மீறி கல்குவாரிகள் நடத்தப்படுவதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உரிமையாளர்களிடம் விசாரணை நடைபெற்றது. விசாரணை நடத்த காலம் தாழ்த்திய மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து குவாரி உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே நண்பரின் 15 வயது மகளை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கூலி தொழிலாளி ராஜா என்பவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த நண்பரை பார்க்க அடிக்கடி சென்றபோது அவரது மகளுடன் தகாத உறவு ஏற்பட்டதில் அச்சிறுமி கர்ப்பமடைந்தார். திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் நடைபெற்ற பவித்ரோற்சவம் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பவித்ரோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு கோயில் வளாகத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் 3 நாட்களும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சேலம் குகை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வண்டி வேடிக்கை நிகழ்ச்சியை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். 20க்கும் மேற்பட்ட நண்பர்கள் குழுவினர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பல்வேறு புராண மற்றும் இதிகாசங்களை நினைவுபடுத்தும் வகையிலான கதாபாத்திரங்களின் வேடமணிந்து வீதி உலா வந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற ஆடி தபசு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி கோமதி அம்பாள் தவக்கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி தபசு மண்டபத்தை அடைந்தார். தொடர்ந்து சுவாமி சங்கர நாராயணராக வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி தபசு பந்தலை அடைந்தார். தொடர்ந்து ஆடி தபசு காட்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்தியாவில் செயல்படும் ஐபோன் உட்பட அனைத்து ஆப்பிள் பொருட்களுமே ஹேக் செய்யப்படும் அபாயம் இருப்பதாக இந்திய இணைய பாதுகாப்பு அமைப்பான CERTIN அதிதீவிர எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதனால் ஆப்பிள் பாதுகாப்பு அப்டேட்டுகளை உடனே புதுப்பிக்கும்படி பயனர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.